நல்லது செஞ்சால் நல்லது தாங்க நடக்கும். அதுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு உதாரணமாக ஒரு கதை சொல்லணுன்னா இந்த கதை கண்டிப்பாக சொல்லலாம். குரங்கும் பாம்புங்கிற இந்த கதை ஒரு மிக பழமையான ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டில் பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்குது. அது மாதிரி ஒரு பெரிய மரத்தில் ஒரு நல்ல மனசோட ஒரு குரங்கு வாழ்ந்துட்டு வருது. ஏன் அது நல்ல மனதோடு இருக்கிற குரங்கு அப்படின்னு சொல்கிறோன்னா, எப்போவுமே மற்ற விலங்குகளுக்கு உதவி செய்யும், தன்னால் ஆன உதவியை செய்யும், தனக்குன்னு எதுவுமே எடுத்துக்கூட வச்சுக்காது. அதனால அது ரொம்ப நல்ல மனதுள்ள குரங்குன்னு அந்த காட்டில் இருக்க எல்லா விலங்குகளுக்குமே தெரியும். ஒரு நாள் மதிய நேரத்தில் குரங்கு வெயிலுக்கு தாகமாக இருக்குது, தண்ணீர் போய் குடிச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆற்றை நோக்கி போகுது. போய் அங்கே போய் தண்ணியும் குடிச்சிடுது. குடிச்சிட்டு திரும்பி வரும்போது ஒரு வலையில் பாம்பு சிக்கிட்டு இருக்கு. அந்த வலை எப்படி அந்த காட்டுக்குள்ளே அந்த ஆற்றோட ஓரத்தில் வந்துச்சு அப்படின்னா, அந்த மலையை ஒட்டி இருக்கிற கிராமவாசிகள்லாம் விலங்குகளை பிடிக்கிறது வழக்கம். அப்படி விலங்குகளை பிடிக்கிறதுக்காக அவங்க விரித்து வச்சுருந்த அந்த வலையில் பாம்பு போய் சிக்கிக்கிச்சு. அந்த பாம்புனால் அந்த வலையை விட்டு வெளியில் வர முடியாமல் எப்படியோ மாட்டி அது உயிருக்கு போராடிட்டுருக்கிற சூழ்நிலையில் இருக்குது. குரங்கு அது பார்க்குது. அதோட மனமும் எப்பவுமே மற்ற விலங்குகளுக்கு காப்பாற்றக்கூடிய நல்ல மனமும் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இது பாம்பாச்சே, நான் காப்பாற்ற போய் இது என்னையே கடிச்சிருச்சுன்னா என்னை விஷம் ஏறின என்னை யார் காப்பாற்றுவாங்க அப்படின்னு குரங்கு யோசிச்சுட்டு அது தயக்கமாக இருக்குது. இருந்தாலும் திரும்பி போக மனசு வரல. சரி, என்னானாலும் பரவாயில்ல, துன்பத்தில் ஒருத்தர் இருக்கும்போது அதை பார்த்துட்டு நம்ம எப்படி போக முடியும், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு போராடி அதை காப்பாற்றிடலான்னு நினச்சிட்டு குரங்கு அந்த வலையை அப்படியே கடிச்சு பாம்பை விடுவிச்சிருக்கு. பாம்புக்குனா ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பாம்பு குரங்கை பார்த்து, உங்களோட மனசு ரொம்ப நல்ல மனசு, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் தைரியமாக என்னை நீ காப்பாற்றினதை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன்னு சொல்லி நன்றி சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுது. இப்படியே பல நாட்கள்லாம் ஓடிடுது, காலம் கடந்துருது. ஒரு நாள் அந்த காட்டுக்கு வேட்டையாடுறதுக்காக பக்கத்தில் இருக்கிற கிராமவாசிகள்லாம் வந்திருக்காங்க. அவங்களாம் அந்த குரங்கை பார்த்ததும், நமக்கும் வித்தையெல்லாம் காமிக்கிறதுக்கு குரங்கு தேவைப்படுதுன்னு சொல்லி அந்த குரங்கை வலை வீசி பிடிச்சிடலான்னு சொல்லி வலையை விரிக்கும்போது அந்த குரங்கை தப்பிக்க பார்க்குது, அங்கேயும் இங்கேயும் தாவி. ஆனால் அதை சுற்றி வர ஆட்கள்லாம் நின்று பிடிக்கிறதுக்கு வலையை போட ஆரம்பிச்சிட்டாங்க. குரங்கு, நீ அவ்வளோதான், நம்ம சுதந்திரமாக திரிஞ்சிட்டு இருந்த அந்த காட்டில் இன்றைக்கி தான் நமக்கு கடைசி நேரம், இனி நம்ம கூண்டுக்குள்ளே வித்தை காமிக்க போகிற குரங்காத்தான் இருக்க போகிறோன்னு ரொம்ப மனசு தப்பிக்க முடியாத சூழ்நிலையில் நிற்கிது. அந்த நேரத்தில் அந்த குரங்கு காப்பாற்றின பாம்பு அங்கே எல்லாத்தையும் பார்த்து சீருது. உடனே அங்கே வேட்டையாட வந்தவங்கலாம் ஐயோ பாம்பு பாம்பு பாம்புன்னு சொல்லி அப்படியே குரங்கை விட்டுட்டு ஓடிடுறாங்க. உடனே குரங்கு அந்த வலையை விட்டு வெளியிலே வந்துட்டு குரங்குக்கு, உனக்கு நான் எப்படி நன்றி சொல்வேன்னே எனக்கு தெரில, ரொம்ப நன்றின்னு சொல்லி ரொம்ப ஆத்மார்த்தமாக குரங்கு நன்றி சொல்லுது. உடனே பாம்பு சொல்லுது, அன்னைக்கு நீ எனக்கு ஒரு உதவி செய்யும்போது இன்றைக்கி நீ ஆபத்தில் இருக்குன்னு தெரிஞ்சு நான் எப்படி உன்னை விட்டுட்டு போவேன் அப்படின்னு சொல்லுது. அதிலிருந்து 2 பேரும் நல்ல நண்பர்களாகவும் ஆயிடுறாங்க. காட்டில் இப்போ பாம்பும் சேர்ந்து எல்லாத்துக்கும் உதவி செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிற கருத்து நெறி என்ன அப்படின்னா, நல்லது செய்தால் நல்லது தான் நம்ம தேடி வரும். அது சின்ன உதவியாக இருந்தால் கூட ஒரு நாளைக்கு நமக்கு ஒரு பெரிய பலனை கண்டிப்பாக தரும்.